என்னோட ஹனிமூன் லைக் மை 10th anniversary in Dubai. I spent the time அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் அட் மை 10th anniversary in Atlantis. I wish I want to spend the whole time over there. மெமரபிள் 23rd அன்னைக்கு எங்களுக்கு 69 முடிச்சு 70th பர்த்டே ஆனது. வாவ், வாழ்த்துக்கள். பஸ்ஸில் போயிட்டு அங்கே ஜாலியாக ரெசார்ட்டில் இருந்து அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. பசங்களோட என் கிராண்ட் டாட்டர்ஸோட எல்லாம் நல்லா போச்சு, டைம் பாஸ் ஆச்சு நல்லா. இவங்களோட இருக்க எல்லா டேவும் அப்படி தான் இருந்தது. இவங்க ஆக்சுவலாக பெங்களூர் போயிட்டாங்கனால அது நான் மிஸ் பண்ணுறேன். இப்போ ஹாய், நான் பெங்களூர்லேருந்து வரேன். பேர் மேம்? ஹேமா. ஹேமா, சூப்பர். வெல்கம் டு சென்னை. உங்கள் பேர் மேம்? லக்ஷ்மி. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன, த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே உங்களோட லைஃப்பில் இப்போ வாண்ட் டு ரிமைண்ட் நவ், அது மாதிரி கலகலன்னு அன்றைக்கி சிரிச்சிட்டு இருந்தேன்ப்பா, அந்த டே மாதிரியே இருந்திருக்கலாம் என் லைஃப் அப்படின்னா அந்த மாதிரி ஏதோ டே இருக்கும்ல? நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஜாலியாக ஒரு டூர் போனோம். எப்போ, என்னைக்கு, எந்த? போயிட்டு வந்தோம். ஒரு மேபி 6 months பேக் போயிட்டு வந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நாங்களே எல்லாம் பஸ்ஸில் போயிட்டு அங்கே ஜாலியாக ரெசார்ட்டில் இருந்து அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. பசங்களோட என் கிராண்ட் டாட்டர்ஸோட எல்லாம் நல்லா போச்சு, டைம் பாஸ் ஆச்சு நல்லா. தட் கேரளா ட்ரிப்பில் கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்திருக்கேன். ஆமாம் ஆமாம். எனக்கு பர்சனலாக சிங்கப்பூருக்கு போயிருக்கடிச்சேன் என்னோட பாட்டியோட இருக்கும்போது. ஃபேமிலியாக ஆல் ஜாயிண்ட் ஃபேமிலி, என்னோட பெரியம்மா எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் பண்ணும்போது, தட்ஸ் த ஹாப்பியஸ்ட் மெமரி. ஸோ இப்போ இது எப்போ நடந்துச்சு? தட் இஸ் லாங் டைம் பேக், ஒரு அட்லீஸ்ட் 10 years. ஓகே, வாவுங்க, சீரியஸாக அதை ஞாபகம் வச்சுருக்கீங்க. இந்த 10 years மிஸ் பண்ணுறீங்களா அதை? அஃப்கோர்ஸ். ஸோ தேங்க்யூ. எஸ், ஹாய்ங்க, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் சோலக்ஷ்மி, இந்த ஏரியா தான். இந்த ஏரியா தான்? ஏங்க ஒரு சலிச்சுட்டே சொல்கிறீங்க இந்த ஏரியா தான் அப்படின்னு? ஆமாம். பிடிக்காதா சென்னை? இல்லை, ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப ரேராக ஃப்ரெண்ட்ஸோட வரப்போ தான் இங்கே வருவோம். ஓகே, இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாக சொல்கிறீங்க அதானே? ஓகே, சூப்பர். உங்கள் பேருங்க, எங்கேருந்து வரீங்க? நப்பினை, பெங்களூர்லேருந்து. பெங்களூர்லேருந்து. சூப்பர். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்? 3rd standardலேருந்து ஸ்கூல் இதே இடம் தான். இதே இடம் தான். ஓகே, சூப்பர். இன்னொன்று என்னன்னா, உங்களுடைய இஃப் யூ வாண்ட் டு ரிமைண்ட் ஒன் ஹாப்பியஸ்ட் டே, இந்த மாதிரி நான் வந்து பயங்கரமாக சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு, அன்னைக்கு ஆனால் பயங்கரமாக சிரித்தேன் அப்படின்னா என்ன டே அது? இவங்களோட இருக்க எல்லா டேவும் அப்படி தான் இருந்தது. இவங்க ஆக்சுவலாக பெங்களூர் போயிட்டாங்கனால அது நான் மிஸ் பண்ணுறேன் இப்போ. உங்களோட இருக்க எல்லா டேவும் அப்படி தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு நாள் மெமரபிள் டே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அன்னைக்கு அப்படின்னு? ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் தேட்டருக்கு போகிறப்பெல்லாம் நல்லா ஃபன் பண்ணுவோம். ஸோ அதுதான். ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் டேனா? பயங்கரமாக சிரிச்சுட்டே இருந்தேன். அவள் வீட்டில் போய் நான் இருப்பேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அவள் வீட்டில் இருப்பேன். மொட்டை மாடியில் போய் உட்காந்து டெரஸில் டேங்க் மேலே உட்காந்து பேசுவோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், என் அம்மா பண்ணுறது. ஸோ அது செஞ்சு சாப்பிட்றப்போ நிறைய என்ஜாய் பண்ணி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு சிரிச்சுட்டே இருப்பீங்களா? ஆமாம், சிரிச்சு நிறைய பேசுவோம். சேர்ந்து தான் சமைப்போம். சம்டைம்ஸ் சேர்ந்து சமைச்சிட்டு போய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி. எனக்கே பொறாமையா இருக்குங்க உங்க 2 பேரையும் பார்த்தா. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லைங்க, நீங்களும் இருக்கீங்களே. எஸ், தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? ஹலோ, ஹாய், மை நேம் இஸ் ரியா ஃப்ரம் லண்டன். ஓகே மேம், என்ன மேம் நீங்கள் அழகாக அந்த ஹேர் ஹோஸ்டஸ் மாதிரி பேசுகிறீங்க? ஃபுல்லாக பயங்கர ஹவுஸ் ஒய்ஃப், 3 kids இருக்குது. ஹேர் ஹோஸ்டர்ஸ்லாம் எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஏதாவது வந்து உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஹாப்பியஸ்ட் டே, இந்த மாதிரி பயங்கரமாக சிரிச்சேன்ப்பா அன்னைக்கு அப்படின்ற ஒரு இது ரிமைண்ட் பண்ணோன்னா, இஃப் யூ வாண்ட் டு ரிமைண்ட் தட் டே? My best moment is with my dad, with my brothers, yeah, with my friends. Everyone irukku special moments இருக்குது. Dad is a special moment. எனி பர்டிகுலர் டே மேம் ரிமைண்ட் பண்ணால் நான் அன்றைக்கி வந்து செம்ம ஜாலியாக இருந்தேன், எனக்கு லைஃப் ஃபுல்லாக அந்த மாதிரி டேவாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு? என்னோட ஹனிமூன் லைக் மை 10th anniversary in Dubai. I spent the time அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் அட் மை 10th anniversary in Atlantis. I wish I want to spend the whole time over there. நேர்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஆத்விக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில், நம்ம டிஎஸ்பி அவர்களுடைய மியூசிக்கில் நம்ம ஏகே அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தில் வந்து நம்ம ஏகேக்கு வந்து பேரா த்ரிஷா அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. 2 ஷெட்யூல் தாண்டி வந்து 3வது ஷெட்யூலும் வந்து ரொம்ப மும்மரமாக போயிட்டுருக்கு, பயங்கர ஃபயராக ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயம்லாம் வந்து கேள்விப்பட்டோம். இப்போது இந்த வாரம் வந்து ஏகே அவர்களும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ரொமான்டிக் சாங் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாட்டு வந்து ஒரு யூஸ்வல் ரொமான்டிக் சாங்காக, ஒரு ஸ்லோ நம்பராக இல்லாமல் டிஎஸ்பி அவர்களோட ஸ்டைலில் ஒரு பெப்பியான ஒரு ஜாலியான ரொமான்டிக் சாங்காக அது இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்குங்க. ஸோ சாங் எப்படி இருக்குது, எப்போ வரப்போகுது அப்படின்றதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் வந்து டீமுக்கு முன்னாடி அடுத்த இளமை 20 எபிசோடில் இல்லை அடுத்த வாரம் எப்பயாவது சீக்கிரமாக நாங்களே சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஓகேவா? என்னோட பேர் அஸ்வினி, நான் சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் தான் இருக்கீங்க? ஹாப்பியாகவே இல்லையா நீங்கள்? சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்றீங்க. ஸோ சென்னையில் இருக்கேன். ஓகே, நேட்டிவ் எது மேம் உங்களுக்கு? புனே. புனே. எஸ் மேம், உங்களுக்கு? புனே. பேர், உங்கள் பேர்? புனே. நான் பேசிக்கலி தமிழ் இல்லை, அதுக்காக கொஞ்சம். பட் தட்ஸ் கியூட் ஒன்லி. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் டேன்னு ஒன்று இருந்திருக்கும்ல, இப்போ நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பார்க்குறப்போ அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் சிரிச்சிட்டே இருந்தேன், என் ஹாப்பியஸ்ட் டே அந்த மாதிரியே டச் வுட் என் நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுற மாதிரி அந்த நாள் ஏதாவது ஒன்று இருக்கா? ஆமாம், என்னோட டாட்டர் பிறந்த நாள்
that is the best moment in my life actually. So that is only the thing which I can look forward again and again, and because of that I keep smiling, laughing. That's it. சூப்பர். பேர் என்ன உங்கள் பேர்? Ashwini. ஓகே, அவங்களுக்கு ஏதாவது இது விஷயமா கன்வே பண்ணணும்னா? Chennai is the best place to live, and ella Tamil persons we love, and happy Chennai means டாக்டருக்கு மேம். that's it. I love you. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கில் காடுகளே லிரிக் மறந்து போச்சு நண்பர்களே. எஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் ஏதோ வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். டீம் என்னை எங்கேயெல்லாம் கூட்டிகிட்டு போகல. இதே சென்னையில் வர வழியில் பார்க்கிங்கில் பார்த்தோம், ஒரு வீடு சூப்பராக இருந்துச்சு. சரி, அந்த லான்குள்ளே செவரேறி குதிச்சு இங்கே உங்களுக்காக ஒரு நல்ல லொக்கேஷனை பிடிச்சி ஒரு பைட் சொல்லலான்றதுக்காக பார்த்துட்ருக்கோம். ஓனர் வராமல் பார்த்துக்கங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ உங்களுக்கான அப்டேட் என்னென்னா, October 10 அன்றைக்கி கங்கோ படம் வந்து ரிலீஸ் ஆகிறதா வந்து போன எபிசோடில் வந்து சொல்லியிருந்தோம். அஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ கூட வந்து சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஸோ 2 பெரிய படங்களும் October 10 தமிழ்நாடு அண்ட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இப்போ அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ கங்கோ படம் போஸ்ட்போண்ட் ஆகி நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா அஃபிஷியலான ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த சூப்பர் டூப்பர் அப்டேட்டோட ஒரு சமையல் சாங் வருதே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? ஐ எம் ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் வெஸ்ட் மாம்பலம். ஸோ மாம்பலம் சார்? ஆமாம். எஸ், நான் மீட்டும் ஃப்ரம் மாம்பலம். உங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் டேன்னு ஏதாவது ஒரு நாள் இருக்கும்ல மேம்? அதாவது வந்து நம்ம கலகலன்னு சிரிச்சிருப்போம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக. அதே மாதிரி லைஃப் லாங் இருந்தால் சூப்பராக இருந்திருக்குன்னு ஒரு டே மெமரபுளாக இருக்கும். அந்த டே இது மெமரபிள் டே 23rd அன்னைக்கு எங்களுக்கு 69 முடிச்சு 70th பர்த்டே ஆனது. வா, வாழ்த்துக்கள். அன்னைக்கு வந்து ஹாப்பியாக இருந்தீங்களா? ஃபுல் டே? எஸ் ஃபுல் டே ஹாப்பி. ஃபுல் டே ஹாப்பி. உங்களுக்கு மேம்? எஸ், சேம் டே. சூப்பர். ஸோ என்ன அவங்கள்ட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு? அவங்கள்ட்ட வந்து பொறுமையின் சிகரம். பொறுமையின் சிகரம். எஸ். ஓகே, எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க. அதனால் அப்புறம் வந்து குக்கிங்கை வந்து பேஷன் அவங்களுக்கு. அப்புறம் வந்து கமலஹாசன் படம் எல்லாமே பார்த்துருவாங்க. ஓ, அதனால தான் பூ வாசமா? ஓகே, உங்களுக்கு மேம் என்ன பிடிக்கும் சார்கிட்ட? சாரோட கால்குலேட்டிவ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இஸ் காம்னஸ். அவங்க இந்த பியூட்டிஃபுல் கப்புளுங்க. ஸோ ஜெயமேக்ஸ்லேருந்து ஒரு 60ஆம் கல்யாணம் வந்து நடத்தி வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டு தானே? 69. ஓ 70யா? 70th ஒரு வெட்டிங் அனிவர்சரி பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பாய் ஆன ஹரிஷ் கல்யாண் அவர்கள் பார்க்கிங் படம் கடந்த வருஷம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்று தந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன படம் நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்துச்சு. அவர் ஆல்ரெடி நடித்து வச்சிருக்காரு ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து லப்பர் பந்து அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அவருக்கு வந்து பேசிக்காகவே பர்சனல் லைஃப்பில் வந்து கிரிக்கெட்டர் ஆகணுன்றது ஆசை. பட் ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து ஹீரோவாக ஆகிட்டார். ஹீரோவாகி ஒரு கிரிக்கெட்டராக போகிற ஒரு படத்தில் வந்து அவர் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த படம் அவருடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் சூப்பராக ரிலீஸ் ஆகி யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. இந்த படம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாக போகுது. இது கூட நம்மளுடைய கேலக்ஸி ஸ்டார் விமல் அவர்கள் நடிச்சிருக்கிற சார் படமும் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது.